தமிழ் பேசும் அனைத்து நலவுகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம கிட்ட மோட்டோரோலாவுடைய மோட்டோ H30 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றத சொல்ல போகிறோம். இந்த மொபைலில் நிறைய புது புது விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அண்ட் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு, அதையும் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் மேலே மோட்டோரோலா லோகோ கொடுத்துருக்காங்க. H30 Pro அப்படின்ட்டு 5Gன்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின் பக்கமாக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு நினச்சேன், பட் எதுவுமே இல்லை. அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நமக்கு ஸ்மார்ட் ஃபோனை தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம ஒரு மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறோம். என்னடான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு TPU கேஸை போட்டே கொடுத்துட்ருக்காங்க. பின் பக்கமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கார்னிங்கோலா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டோரோலா லோகோ வாவ் நல்லா இருக்குங்க ஆக்சுவலி. அண்ட் இந்த கேமராக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் கிடையாது, பம்ப் இல்லாத மாதிரி வந்து இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. விச் லுக்ஸ் குவைட் யூனிக், கொஞ்சம் வித்தியாசமாக வந்து தெரியுது. ஸோ மொபைலில் சைடில் வச்சிடலாம். மற்ற விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். வழக்கம் போல தான் நமக்கு தேவையான ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது. சிம் அட்ஜஸ்டர் டூலும் கொடுத்துருக்காங்க, வித்தியாசமான சிம் அட்ஜஸ்டர் டூல். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு டைப் சி கேபிள் இருக்குது. 68 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. முதல்ல டிசைனை பற்றி பேசலாம். ஸோ டிசைன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பின் பக்கமாக கேமராவில் ஒரு பம்ப் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருந்துச்சு. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேமரா மேலே போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பின் பக்கமாக ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பம்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஸோ டிசைன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் இட் லுக்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. அண்ட் மோட்டோரோலா அது நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த லோகோ வித்தியாசமாக இருக்குது. பின் பக்கமாக கார்னிங்கோலா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் கிளாஸ்லையும் நமக்கு கார்னிங்கோலா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. மொபைலுடைய இன் ஃபீல் கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அகலமாக இருக்குது. பட் கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பின்பக்கம் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொடுத்துருந்தாலுமே கையில் பிடிக்கும் போது பிரச்சனை கிடையாது. அண்ட் இது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் பிடிக்கும் போது பிரச்சனை கிடையாது. அண்ட் 196 கிராம் இதோடைய வெயிட் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. இந்த மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் நமக்கு OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்குது. 10 பிட் பேனல் அண்ட் HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. DC டிம்மிங்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது. பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது கம்ப்ளீட்லி வந்து டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அந்த டிஸ்பிளே இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியும். பஞ்ச் ஹோல் சின்னதாக சென்டரில் இருக்குது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நான் இண்டோர்லையும் அவுட்டோர்லையும் ரெண்டு இதுலையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். டிஸ்பிளே ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மேனேஜபிளாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. இண்டோரில் நல்லாவே ஷார்ப்பாக இருக்குது, அவுட்டோர்லையும் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. கலர்ஸும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா வந்துருக்கு. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டாவது Snapdragon 8 Gen 1 ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். நேற்று தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். பட் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ, எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அதில் ஹீட்டிங் இருக்குது. நான் ஏற்கனவே யூஸ் பண்ண iQOOலையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் எப்படி இருக்குன்னு இன்னும் நான் டெஸ்ட் பண்ணல. பட் ஹீட்டிங் இருக்கா இல்லையான்றதை நான் செக் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் பியூர் பர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ஹீட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல. நான் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸாக்ட்லி எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். OS பொறுத்த வரைக்கும் இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸில் Android 12 வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள், யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லீக்காக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, இஷ்யூவே வந்து கிடையாது. இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். இஷ்யூவே இல்லைனா பக்கே இல்லையான்னு நினச்சிக்காதீங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படி சொல்கிறேன். சரிங்களா. Android 13, 14க்கான அப்டேட் கம்பல்சரி அவங்க கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து இதில் வரும்ன்றதை கேரண்டியாக சொல்லியிருக்காங்க. இதில் 8GB RAM, 128GBக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR5க்கான ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் டைப் அப்படின்றது UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர், ரேம் டைப், ஸ்டோரேஜ் டைப், டிஸ்பிளே இதில் எல்லாமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களா பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க. 4800 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 68 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் டர்போ சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. இஷ்யூ கிடையாது. 50% வரைக்கும் 15 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. 15 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இதில் இருக்குது. சார்ஜர் தனியாக வாங்கிக்கணும். அண்ட் 5 வாட்க்கான பவர் ஷேரிங் ஃபீச்சரும் வந்து இதில் இருக்குது. ஒயர்லெஸில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. IP52க்கான ரேட்டிங் இதில் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 13 5G பேண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோடைய ஃபிசிக்கல் ஓரியை பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதற்கு
மேலே வால்யூம் ராக் கீ இருக்குது. பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வச்சிருக்காங்க, ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கீழே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். அந்த பவர் பட்டனே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ஒர்க் ஆகுது. டாப் சைடில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக எதுவுமே கிடையாது. கீழ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் போடக்கூடிய ஸ்லாட்ஸ் இருக்குது. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக் இருக்குது அண்ட் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் நான் ஏற்கனவே சொன்னது போல தான் பின் பக்கமாக கேமரா இருக்கக்கூடிய இடத்துலையுமே ஒரு சின்ன ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இதில் 3 மைக் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் நீங்கள் வீடியோ எடுக்கும் போதும் நீங்கள் தூரத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஆடியோ நல்லா கேப்சர் ஆகுன்றது போல சொல்கிறாங்க. இப்போ கேமரா பக்கம் வருவோம். ஸோ கேமராவுடைய டிசைன் கண்டிப்பாக கொஞ்சம் யூனிக்காக வித்தியாசமாக தான் இருக்குது. சொல்ல போனால் அதை தான் வந்து சொல்லும். ஸோ எக்ஸாக்ட்லி என்னென்ன கேமரா அப்படின்றத பார்த்துடலாம். 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்குது. இதில் ஓஎஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக 50 மெகாபிக்சலுக்கான கேமரா அல்ட்ரா வைட் சென்சர் 114 டிகிரி வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ப்ளஸ் இதுலேயே உங்களுக்கு மேக்ரோ விஷனும் வந்து இருக்குன்றத போல சொல்லியிருக்காங்க. ஆம்னி டைரக்ஷனல் PDAP சப்போர்ட்டும் வந்து இந்த ரியர் ஃபேசிங் கேமராவுக்கு இருக்குன்றத போல சொல்கிறாங்க. அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் இருக்குது. இது சொல்லுமா அப்படின்னு யோசிச்சேன். பட் இருந்தாலும் இருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட்னா நம்பர் வைஸாக சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபார் இது. ஏன்னா இது வரைக்கும் லான்ச் பண்ணதில் இதுதான் நம்பர் 1 அப்படின்றத போல அவங்க கிளைம் பண்ணுறாங்க. எவ்வளோடான்னு பார்த்தீங்கன்னா 60 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இதில் இருக்குது. பட் வீடியோ குவாலிட்டியும் சரி, ஃபோட்டோ சாம்பிள்ஸும் சரி, நம்ம பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு டிசைட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ வாங்க கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கேமரா சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் உண்மையிலே நல்ல இமேஜ் குவாலிட்டி வந்திருக்கு. ஸ்கின் டோனாக இருக்கட்டும், டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, கலர்ஸும் நல்லா வந்திருக்கு. ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்சம் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பேலன்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல இமேஜும் இருக்குது, அட் த சேம் டைம் கொஞ்சம் கெட்ட இமேஜும் வருது. வீடியோ சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ டேரக்ட் சன்லைட்லேருந்து அப்படியே ஷேடோ பக்கம் போகலாம். ஸோ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி எப்படி இருக்குன்ற வித்தியாசம் நல்லாவே வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவுடைய வீடியோ சாம்பிள். ஆடியோ வீடியோ ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 1080p தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். காரணம் என்ன, 4Kவும் இருக்குது, மற்றதும் இருக்குது. பட் நம்ம எவ்வளோ FPSல எடுக்கிறோன்றதுக்கான ஆப்ஷனை நம்ம காமிக்கல. போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த கேமரா இன்டர்ஃபேஸ் தான் கொஞ்சம் ட்ரபிள்ஸமாக இருக்குது. இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமராவில் 1080pல எடுத்துகிட்டு இருக்கோம். பட் எவ்வளோ FPS வருதுன்னு தெரியலிங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருக்குது. கேமரா இன்டர்ஃபேஸே கொஞ்சம் குழப்பம் தான். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வாக் பண்ணுறேன். இப்போ சார் ஓட போகிறாரு, நம்மளும் பின்னாடி ஓட போகிறோம். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வெயிலில் இருக்குது. ஸோ வெயிலில் இப்போ ஃபேஸ் எப்படி தெரியுது அப்படின்னு பாருங்கள். வீடியோவை பொறுத்த வரைக்கும் பின்பக்க கேமராவில் நம்மளால் 8K 30 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். 4K 60 FPS வரைக்கும் நார்மலாக வந்து எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலையும் உங்களால் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் வீடியோஸ் எப்படி இருக்குன்றது பாருங்க. இதில் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸ்னாப்டிராகன் சவுண்ட்கான சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. Wi-Fi 6C, NFC அண்ட் Bluetooth 5.2 சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இதில் 3 கேரியர் அக்ரிகேஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கட்டும், இல்லை கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றத தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். எல்லா பிராண்டுமே இந்த மாதிரி எவ்வளோ கேரியர் அக்ரிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை முன்கூட்டியே சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பிராண்ட் சொல்கிறதே கிடையாது. ஸோ இவங்க சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இவங்க சொல்லியிருந்தாங்க. 100% மேட் இன் இந்தியான்றதை போல சொல்லியிருந்தாங்க. ஸோ முழுக்க இங்கேயே உருவாக்குனதாக இருந்திருக்காது, அசம்பிள் பண்ணதாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயமும் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மொபைலுடைய விலை அப்படின்றத பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 5,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குடைய ஆஃபரும் இருக்குன்றத போல சொல்கிறாங்க. சரி, இந்த ப்ரைசிங் ஒரு நாளில் ப்ரைசிங் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆன் பேப்பரில் நீங்கள் ஸ்பெக்ஸை பார்க்கும்போது இருக்கிற மேக்ஸிமம் நல்ல விஷயங்கள்லாம் இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு Snapdragon 8 Gen 1 இன்னைக்கு தேதியில் Snapdragon இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் அப்படின்னா இதுதான். ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் செய்யப்பட்ட வரவிருக்கும் ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே கம்மி விலையில் வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது ப்ரைசிங் அண்ட் அதை சார்ந்த விஷயங்கள். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இருக்கக்கூடிய ப்ளஸ் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒரு சிலது இருந்தது. ஒரு நாள் தான் யூஸ் பண்ணேன், பட் இருந்தாலும் என்னன்றதை சொல்லிடுறேன் குயிக்காக. சரிங்களா? ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வைஸாக கையில் பிடிக்கிறதுக்கு கர்வியாக இருக்குது, பிடிக்கும் போது நல்லா இருக்குது, பம்ப் இல்லாத கேமரா நல்லா இருக்குது. அண்ட் மோட்டோரோலா ஆப்வியஸ்லி அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஒரு ஆண்ட்ராய்டு 12 அவுட் ஆஃப் த பாக்ஸில் கொடுக்குறது இன்னுமே சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பெசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது பார்க்கும்போதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான அட்வான்டேஜஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் சீக்கிரமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ப்ளஸ். அண்ட் இந்த பட்ஜெட்டில் நமக்கு Snapdragon 8 Gen 1 வந்து கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் வந்து பார்க்குறேன். சரி, ஒரு சில கான்செப்ட் பார்க்கலாம். இந்த மூணாவதாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஃப்ளாக்ஷிப் அப்படின்ற பட்சத்தில் இந்த பட்ஜெட்டில் நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்போம். அது இதில் குறையுது. அண்ட் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. மேபி நிறைய பேருக்கு இது பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் இப்படி ஒன்று இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் தந்திருக்காங்க. இன் டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக இருந்திருக்கணுன்றது நான் நினைக்கிறது. மேபி எல்லாம் ப்ரைஸ் கட்டிங்காக வந்து பண்ணியிருக்காங்க, பட் அதுவும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.
ஒன்று. அண்ட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஸ்பெஷலி உங்களுக்கு ஹண்டிங் இஷ்யூ இருக்குது. நான் கேமரா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லேயும் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குன்னு சொன்னேன். வீடியோஸும் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஹண்டிங் இஷ்யூ இருக்குது, கலர்ஸ் கொஞ்சம் மாறி மாறி வருது. இதெல்லாம் ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இப்போது இந்த வீடியோ நான் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது இந்த இஷ்யூ இருந்தது, நீங்களும் வந்து பார்த்துருந்தீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் Snapdragon 8 Gen 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் டெஸ்ட் பண்ணிட்டாங்க ஃபாரின்லலாம். நமக்கு இப்போ தான் வந்து இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக லான்ச் ஆகுது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேமரா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணோம். அவுட்டோரில் நல்ல டேரக்ட் சன்லைட் இல்லைன்னா வெயில் படப்படப்படவே வந்து பார்த்தீங்கன்னா சூடாக ஆரம்பிச்சிடுது. அது எவ்வளோ நாள் வருது அப்படின்னு தெரியல. பட் லைட்டாக ஒரு ஹீட்டிங் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இன்னும் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதால நாங்கள் வந்து போக போக தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 50,000 ரூபாய் பட்ஜெட்க்கு அந்த ப்ரைஸிங்க்கு நாங்கள் வந்து அக்ரெசிவாக கொடுக்குறோன்ற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய விஷயங்கள் ப்ளஸ்ஸாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்ட உடனே வாவ் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே கான் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ஃபிக்ஸ் செய்யப்பட வேண்டிய கான்ஸ் அப்படின்றது ஒரு சிலது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த மொபைல் அப்படின்றது கொஞ்சம் அப்படி தான் வந்து யோசிக்கணும். பட் நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய கருத்து என்னன்றதை நான் சொல்லிட்டேன். மோட்டரோலா கண்டிப்பாக வந்து எக்ஸப்ஷனலாக ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் ரீசெண்ட் டைமில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுவும் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தேன். ஓரளவுக்கு இருக்குது. பட் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குன்றது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 50,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா என்ன ஏதுன்ற எல்லா விஷயத்தையுமே. ஸோ மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.